ஹலோ எவ்ரிவன். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தையோட முடி வளர்ச்சி பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. குழந்தை பொறக்கும்போது நிறைய முடி இருக்கும். ஒரு 3 மாசம், 4 மாசத்துல வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். 4, 5 மாசத்துக்கு நல்லா சொட்டையான மாரி இருக்கும். இன்னும் சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கோட இந்த பேக் சைட்ல வந்து நிறைய அங்கங்க திட்டு திட்டா முடி இல்லாம இருக்கு. அப்படிலாம் வந்து நோட் பண்ணிட்டு வந்து கேட்குறீங்க. குழந்தைங்களோட அந்த ஹேர் குரோத் பத்தி இன்னைக்கு நான் வந்து பேசப் போறேன். என்னென்ன காரணங்கள்னால குழந்தைங்களுக்கு முடி கொட்டுதல் ஏற்படும்? முடி அதிகமா அதாவது முடி அடர்த்தியா வளர்றதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க வீட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? எப்ப டாக்டர் கிட்ட கூட்டு போணும்? இது மாதிரி பல்வேறு தகவல்கள தான் இன்னைக்கான வீடியோல பேசப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தை பொறந்து 1 வயசுக்குள்ளார அவங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமா 5 காரணங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் ஹார்மோன்ஸ். அதாவது குழந்தை வந்து அம்மா வயித்துல இருக்கும்போது, அம்மா உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து தொப்புள் கொடி வழியா அம்மாகிட்ட இருந்து குழந்தைக்கு போகும். ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டெரோன் அப்படின்னு சொல்லி மெட்டர்னல் ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் வந்து குழந்தையோட முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா தொப்புள் கொடியை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட இருக்கிற ஹார்மோன் குழந்தைக்கு போகாது. குழந்தை தானா அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது வந்து பின்னாடி தான் நடக்கும். இப்போ அம்மாவிட்ட இருந்து அந்த ஹார்மோன் வந்து கட் ஆயிடும். 2வது அம்மாவுக்குமே வந்து பிரெக்னென்ட்டா இருக்கும்போது இருந்த அந்த ஹார்மோன் அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ அது மாதிரி குறையும் போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய முடி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த முடி வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடும். ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கப்புறம் வளராது. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறமா அந்த ரெஸ்ட் எடுத்த முடி எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா கொட்ட ஆரம்பிக்கும். கொட்டுற எல்லா இடத்துலயும் புது முடி வளரும். இப்போ உதாரணத்துக்கு பல்லு விழுந்துருச்சுன்னா, அந்த இடத்துல இன்னொரு பல்லு முளைக்குது இல்லையா? அதே மாதிரி முடி கொட்டுச்சுன்னா, அதே வேர்ல அந்த முடியோட வேர்ல புதுசா இன்னொரு முடி வளரும். ஒரு 3லேருந்து 4 மாசத்துல இது நடக்கும். இது வந்து காமன். நெறைய குழந்தைங்களுக்கு இது நடக்கும். சில குழந்தைங்களுக்கு கொட்டாம இருக்கும். சில குழந்தைங்களுக்கு கம்மியா கொட்டும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கொட்டும். இதே சேம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, அம்மாவும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கும் முடி கொட்டுதுன்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னன்னா, 2 பேருக்குமே சேம் தான். டெலிவரிக்கு அப்புறம் அவங்க 2 பேர் உடம்புலயும் ஹார்மோன் குறையும். 3, 4 மாசத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்டிங் ஃபேஸோட அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிக்கும். இது வந்து காமன். இது குழந்தைங்களுக்கும் இருக்கும், அம்மாவுக்கும் இருக்கும். ஸோ காமனா வந்து அந்த ஏஜ் குரூப்ல இருக்கும். ஒரு 3 to 4 மந்த்ஸ் இல்ல 6 மந்த்ஸ் வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து ஒரு குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது திருப்பி வந்து முடி நார்மலாவே வந்துரும். ஸோ இதுதான் வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். மோஸ்ட் காமனும் இதுதான். இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் நீங்க பெருசா வந்து வொரி பண்ணிக்க வேண்டாம். இந்த டைம்ல வந்து நீங்க ஹெல்த்தியா ஃபுட் குடுத்து, நீங்க வந்து நல்லா ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலே போதும். வேற எதுக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்ல. இது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். பெர்மனன்ட் ப்ராப்ளம் கிடையாது. அதனால வந்து பேரண்ட்ஸ் பேனிக் ஆகாம இருங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன். அதாவது குழந்தை வந்து எப்பயுமே படுத்தே தான் இருப்பாங்க. ஒரு 5, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் குப்புற விழுவாங்க. அதுவரைக்கும் நேரா மல்லாக்க தான் படுத்துட்டு இருப்பாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கழுத்தோட மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா வந்து குழந்தை வந்து தலைய இப்படி இப்படி திருப்பி பார்ப்பாங்க. ஸோ அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க தலைய வந்து இப்படி இப்படி தேய்ச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்ப்பாங்க, அப்புறம் இங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ஸோ ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அத மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, பின் தலையில அந்த கீழ வந்து உராய்வு ஏற்படும் இல்லையா? ஃப்ரிக்ஷன். அதனால இந்த பார்ட்ல இருக்கிற முடி மட்டும் கொட்டி போயிடும். அது வந்து நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க. சில குழந்தைங்களுக்கு ஃப்ரண்ட்லாம் நல்லாருக்கும். பின்னாடி மட்டும் அது எங்க அவங்க படுத்திருக்காங்களோ, அந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு ஃபுல் இதுவே வந்து முடி கொட்டுன மாரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்படியே படுத்திருப்பாங்க ஒரு சைடு மட்டும். அந்த இடத்துல மட்டும் ரவுண்டா முடி கொட்டுன மாரி இருக்கும். அதுக்கு காரணம் ஃப்ரிக்ஷன் தான். அதுவும் வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா குப்புற விழுந்துட்டாங்க, உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு 7, 8 மாசத்துல அந்த ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அந்த இடத்துல முடி வளர ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கும் பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆக வேண்டாம். அதுவும் நார்மல் தான். 3வது விஷயம் கிராடல் கேப். அதாவது குழந்தைங்க நெறைய பேத்துக்கு நீங்க வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்க வந்து திட்டு திட்டா வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர்ல பொடுகு மாரி இருக்கும். எல்லோ கலர்லயே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு கருப்பு கலர்ல ஒரு மாரி பேச்சஸ் மாரி இருக்கும். அத வந்து கிராடல் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். இது வந்து உங்க குழந்தைக்கு இருக்கு. அதனால முடி கொட்டுது அப்படின்னா, நீங்க வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணி பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நெறைய ஷாம்பு இருக்கு. நீங்க நார்மலாவே பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நைட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சு நல்லா வந்து அத மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு, காலையில வந்து நீங்க ஷாம்பு போட்டு நல்லா அத கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கிராடல் கேப் வந்து சரியாயிடும். ஒன்ஸ் அது சரியாயிடுச்சுன்னா, அதனால முடி கொட்டுறக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து முடி கொட்டுதல் சரியா போயிடும். இந்த கிராடல் கேப்ப பத்தி ஏற்கனவே நான் அந்த வீடியோல டீட்டெயிலா பேசியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. உங்களுக்கு அத பத்தின விஷயங்கள் வந்து டீட்டெயிலா புரியும். 4வது விஷயம் அலோபேசியா ஏரேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நடக்கும். இது காமனா எல்லாருக்கும் நடக்காது. இதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்கு இல்லையா? இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த செல்கள் வந்து அந்த குழந்தையோட முடியோட இந்த வேர் ஹேர் ஃபாலிக்கிள வந்து டேமேஜ் பண்ணும். இது வந்து இன்கேஸ் இது வந்து உங்க குழந்தைக்கு இருக்குன்றதுனா எப்படி இருக்குன்னா, அங்கங்க ரவுண்டா திட்டு திட்டா தலை ஃபுல்லா இருக்கும்.
இப்போ வந்து பின்னாடி வந்து குழந்தை படுத்தே இருக்கான், அந்த இடத்துல மட்டும் ரவுண்டா வந்து முடி இல்ல அப்படின்னா, அது வந்து ஃப்ரிக்ஷனால வருது. இந்த அலோபேசியா ஏரியேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல, சைட்ல எல்லா இடத்துலயும் தலை ஃபுல்லாவே வந்து ரவுண்டா காயின் சைஸுக்கு வந்து முடி இல்லாம இருக்கும். ஸோ அது மாரி இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா டெர்மடாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கு வந்து தனியான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அத வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிடும். 5வது விஷயம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஏன்னா முடியோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து அம்மா சரியா சாப்பிடல அப்படின்னா, குழந்தைக்கு பால் மூலமா அது கிடைக்காது. ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால முடி கொட்டும். இது வந்து அம்மாவுக்கும் அந்த டைம்ல கொட்டும். இது மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அம்மா ஹெல்த்தியாவே சாப்பிடணும். கீரை வகைகள், காய்கறிகள், நட்ஸு, அதுக்கப்புறம் எக்கு இது மாதிரியான புரோட்டீன் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கும் முடி கொட்டாம இருக்கும். உங்களோட பால் மூலமா குழந்தைக்கும் அந்த சத்து எல்லாமே கிடைக்கும். குழந்தைக்கு முடி கொட்டாம இருக்கும். ஸோ இந்த 5 காரணங்கள் தான் வந்து காமனா குழந்தைக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டியது. இது இல்லாம இன்னும் சில காரணங்கள் இருக்கு. பட் அத பத்தி நீங்க பெருசா வந்து நீங்க வொரி பண்ண வேண்டாம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ரீசன்ஸ். அடுத்ததா உங்க குழந்தைக்கு முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி, முடி வந்து அடர்த்தியா வளர்றதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பேபி ஹேர் அப்படின்றது கொட்டிட்டு திருப்பி புதுசா தான் முளையும். அது வந்து நார்மலான ஒரு ஃபினாமினன் தான். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5, 10 அப்படின்னு கொட்டும். அதனால உங்களுக்கு அது பெருசா கொட்டுறதே தெரியாது. சில குழந்தைங்களுக்கு 500, 1000 அப்படின்னு சொல்லி கொட்டும்போது உங்களுக்கு கொத்து கொத்தா கொட்டுற மாரி தெரியும். மத்தபடி எல்லா குழந்தைங்களுக்கும், பொறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த பேபி ஹேர் அப்படின்றது விழுந்து தான் திருப்பி முளையும். அது வந்து நேச்சுரல், அது இயற்கை, அத மாத்த முடியாது. ஸோ குழந்தைக்கு முடி அடர்த்தியா வளரணும் அப்படின்னா, 5 டிப்ஸ் சொல்றேன். அந்த 5 கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷாம்பு. குழந்தைங்களுக்கு பேபி ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து உடம்புக்கு போடுறதே சோப்பே யூஸ் பண்ணுவாங்க. அது மாரி போடக்கூடாது. பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஆனா, அந்த பேபி ஷாம்பு வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் அப்ளை பண்ணா போதும். டெய்லியும் தலை குளிக்க வச்சு ஷாம்பு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் பண்ணுங்க. அந்த 2 நாள் வந்து நல்லா தலைக்கு குளிக்க வச்சுட்டு துவட்டிட்டீங்கன்னா போதும். ஏன்னா, நீங்க வந்து டெய்லி ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா, முடி வந்து ட்ரை ஆயிடும். ட்ரை ஆச்சு அப்படின்னா, முடி கொட்டுறது அதிகமாகும். 2வது சீப்பு. நீங்க வந்து தலை சீவி விடுறீங்க குழந்தைக்கு அப்படின்னா, அந்த சீப்பு வந்து பிளாஸ்டிக்ல அந்த ரொம்ப டிப்புலாம் வந்து ரொம்ப இந்த கூரா இருக்கும் இல்லையா? அது மாரி சீப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்குன்னு சீவறதுக்கு நியூபார்ன் இந்த கோம்ப்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வந்து பிரஷ் மாரி இருக்கும். அத வச்சு தான் நீங்க தலை சீவி விடணும். 3வதா வந்து நீங்க என்னைக்கு குழந்தைய தலைக்கு குளிக்க வைக்கிறீங்களோ, அதுக்கு அந்த அன்னைக்கு மட்டும் தலைக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நீங்க தலைக்கு குளிக்க வைங்க. குளிச்சதுக்கு அப்புறமா டெய்லியும் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. எண்ணெய் வச்சாலும் என்ன ஆகும்னா, குழந்தைங்க வந்து நெறைய இப்ப நீங்க வெளியலாம் தூக்கிட்டு போறீங்கன்னா, அந்த தூசு எல்லாமே வந்து குழந்தையோட தலைக்கு வரும். அத வச்சு அவங்க சொறிவாங்க. அதனாலேயே கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்பயும் வந்து முடி கொட்டும். ஸோ தலைக்கு எண்ணெய் வைக்கிறது வந்து என்னைக்கு தலை குளிக்க வைக்கிறீங்களோ, அந்த அன்னைக்கு மசாஜ் பண்ணும்போது தலைக்கும் சேர்த்து எண்ணெய் வச்சுக்கோங்க. மத்த நாள்ல வந்து பாடி மசாஜ் மட்டும் நீங்க வந்து குழந்தைக்கு பண்ணா போதும். 4வது விஷயம் குழந்தைக்கு வந்து இப்ப முடி நெறைய இருக்குன்னு சொல்லி ரொம்ப டைட்டா வந்து கிளிப்பு போடுறது, ஹேர் பேண்ட்லாம் போட்டு விடுறது, அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, முடி வந்து உங்களுக்கு இப்ப நல்லா நீங்க வந்து டைட்டா வந்து ஹேர் பேண்ட் போடுறீங்கன்னா, அது புடிச்சிருக்கு அந்த ஹேர் பேண்ட் போட்டிருக்கும்போது அந்த முடி வந்து கான்ஸ்டன்ட்டா அந்த இழுத்த மாரி அந்த புல்லிங் பிரஷர் இருக்கும். ஸோ நீங்க அதையே ரெகுலரா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, ஈஸியா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வது விஷயம் நல்ல சத்தா சாப்பிடுறது. இப்போ குழந்தைக்கு 6 மாசத்துக்குள்ள இருக்காங்கன்னா, அம்மா வந்து நல்லா சத்தா சாப்பிட்டு பால் குடுக்குறாங்கன்னா, அந்த பால் மூலமா குழந்தைக்கு சத்து கிடைக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு மற்ற காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது மாரி நெறைய வெரைட்டியா நீங்க குடுக்குறீங்க, எக்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, குழந்தையோட அந்த உடம்புல வந்து நியூட்ரிஷன் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கும். முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். முடி வந்து அடர்த்தியா வளரும். சரி, கடைசியா வந்து எப்ப டாக்டர்ட்ட போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, பெரும்பாலும் 80% வந்து அது காமனான அதாவது இந்த சொன்ன மாரி இந்த ஃப்ரிக்ஷன்னாலயோ, இல்லன்னா வந்து ஒரு 3, 4 மந்த்ஸ்ல வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேர்ந்த மாரி முடி கொட்டுறது இதுனா தான் இருக்கும். இது இல்லாம உங்க குழந்தைக்கு திட்டு திட்டு அங்கங்க வந்து முடி கொட்டியிருக்கு, இல்ல வந்து பொடுகு அதிகமா இருக்கு, இல்ல நீங்க இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியும் முடி கொட்டுறது ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்குன்னா, நீங்க வந்து பீடியாட்ரிஷியன கன்சல்ட் பண்ணுங்க. மத்தபடி குழந்தைக்கு முடி கொட்டுறத நெனச்சு பேரண்ட்ஸ் வந்து பெருசா வொரி பண்ணிக்க வேண்டாம். நான் சொன்ன 5 டிப்ஸ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைக்கு வந்து முடி அடர்த்தியா வளரும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. அத நான் ஆன்ஸர் பண்றேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.